ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா மலையாளி ஃப்ரம் இந்தியா. இந்த படத்தில் கோபி அப்படிங்கிற கேரக்டர் அவர் தான் நம்ம ஹீரோ. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா படிச்சிருக்கிறாரு. வேலைன்னு பார்த்தா எதுவும் இல்லை. அவரை செங்க சூளையில் செய்ய சொல்லி அவங்க அம்மா வற்புறுத்துறாங்க. அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேங்கிறாரு. இது மட்டும் தான் இவரோட வேலையான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணுற கட்சி மீட்டிங்லாம் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸுக்கு போய் கொஞ்சம் அந்த கட்சிங்கள்லாம் பார்வை பார்த்துக்கிட்டு அப்புறம் மைக்கிலலாம் பேசிக்கிட்டு இவங்க ஜெயிச்சா நான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இவர் கிருஷ்ணாங்கிற ஒரு பொண்ணு பழக்கமாகறாங்க. அப்புறம் சில பல பிரச்சனைகள்லாம் ஆகி இவர் ஃபாரின் போயிடுறாரு. எந்த மாநிலம்னே தெரியாமல், எந்த ஸ்டேட்டுன்னு தெரியாமல், அவர் யாருன்னே தெரியாத அளவுக்கு அங்கே வந்து தன்னுடைய அடையாளத்தை அழைச்சிக்கிட்டு அங்கே இருக்கிறாரு. அப்போ தான் முப்பத்தம்மன் சாமி என்ன பண்ணுது, நம்ம ஹீரோவை வந்து சொல்கிறாங்க, ஹீரோவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதுவும் கூட உள்ளவனால தான் அந்த பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னு அவங்க அம்மா அப்பாட்ட எச்சரிக்கை பண்ணுது. அப்போ தான் கிரவுண்டில் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பால் வந்து அங்கே கட்சி மீட்டிங் பண்ணுற அந்த ஆஃபீஸில் விழுந்துடும். அங்கே ஒருத்தர் வந்து தாறுமாறாக அந்த கிரவுண்டில் வந்து பேசிடுவாங்க ஹீரோ கிட்ட. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா இருக்காங்களே, அவங்க பக்கத்தில் பஸ்ஸில் இருந்த ஒரு அம்மா சொல்லியிருப்பாங்க, உன் பையனை நல்லா பார்த்துக்கோ, உன் பையனுக்கு நேரம் சரியில்லைன்னு அந்த அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு முறுக்கோடு தெரியக்கூடிய நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கெத்து தான் அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே பால் அடிச்சிட்டார்ல, அங்கே உள்ள ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறதுக்கு ஒரு கும்பலாக வராங்க. ஏன்டா கட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கங்களா, நீங்கள் அடி பின்னிடலாம் அப்படின்னு. அங்கே நம்ம ஹீரோவுக்கும் அங்கே உள்ள கேங்குக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அதனால் அவங்க போலீஸ்க்கு ஸ்டேஷன்லாம் போக ஆரம்பிச்சு. அந்த அம்மா சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவுக்கு பிரச்சனைங்கிறது ஒரு எண்டு இல்லை, ஸ்டார்ட்டு அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி பெரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனையை அவர் முன்ன பார்க்கல. இந்த மாதிரி சண்டை அடிதடி அப்படின்னு போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எந்த வேலை வெட்டி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் தீபாவளி சமயம். அப்போ வந்து வெடிக்கு தான் பஞ்சமே இல்லையா. அப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவர் கூட இருக்க மல்கோசா அப்படிங்கிற ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், அந்த சின்ன பசங்களாம் வெடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாட்டிலை வீசிடுறான். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கலவரமே வெடிக்க ஆரம்பிக்குது, மத கலவரம். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மல்கோசா தான். தடிப்பையன் மாதிரி இருக்கான், இவன் பண்ணிடுறான் ஹீரோட கூட இருக்கிறவன். அதனால் ஹீரோ கூட போனேன், அவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இவங்க இந்த ஸ்டேட்லேயே இருக்கக்கூடாது, வேறு எங்கேயாவது கண்ட்ரிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாரு அவங்க. இந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா 144 அங்கே போட்டிருக்கிறாங்க ஊரடங்கம். உங்கள் யாருமே வெளியில் வராத அளவுக்கு ஒரு தடங்கல் பண்ணனால நம்ம ஹீரோ கொஞ்ச நாளைக்கு ஒரு ரூம்லேயே இருக்க வேண்டிய நிலை வந்து ஏற்பட்டுருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாமே இவங்க 2 பேரையும் தான் வந்து டார்கெட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மத கலவரத்தை உருவாக்குனதே இவங்க தான், மல்கோசா தான். ஏன்னா சின்ன பசங்க வெடித்த வெடியை இவன் பெருசாக ஊதி கலவரத்தை உண்டாக்கிட்டான், அவனை விடக்கூடாது அப்படின்னு போலீஸ்காரன் டார்கெட்டு வந்து பிடிக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் அவனை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாக்கி அடி மண்டையெல்லாம் உடச்சிட்றாங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிடுறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார், சாப்பிட்டு போனவரை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பான் மல்கோசா. நம்ம இதெல்லாம் அவங்க கூடவே போயிருக்கக்கூடாது, இது ரொம்ப தப்பு பண்ணிட்டான், இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது, நம்ம அண்ணன் தம்பியாகவும் மாமா மச்சினாவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார் நம்ம ஹீரோ. ஹீரோ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு யாருமே நடமாட்டம் இல்லாத பகுதியில் போய் இருக்கார். வெறும் பாலைவனமாக தான் இருக்குது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிணம், அந்த எலும்பு கூட தான் இருக்கும் போலக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை பார்த்து பயந்துடுறாரு.
அங்கே ஒருத்தர் மட்டும் சூப்பர்வைசர் மாதிரி இருக்கார். அவர் கூட தங்கி சமையல்லாம் கற்றுக்கிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிருக்காரு. அப்போ தான் அவருக்கு கொரோனா வந்து அட்டாக் ஆகிடுறாரு. கொரோனாவால் தனிமைப்படுத்தப்பட்டு இவர் கூட இருக்கிறாருல, அவர் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டு அங்கே இருக்கிறாரு. இப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட இருந்தவர் அவருக்கும் அட்டாக் ஆகும்ல, அவருக்கு கொரோனா அட்டாக் ஆகி அவர் வயசான டிக்கெட் தானே, அதனால் கொரோனா கூடவே கூட்டு போயிடுச்சு, இறந்துடுறாரு. அவரோட உடல் சாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட சாவை வந்து வீட்டில் போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருவார். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை தேடி நம்ம ஹீரோ போவார். போய் அந்த பொண்ணுக்கிட்ட அவங்களோட மகள்கிட்ட சொல்லி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்தி சொல்லிட்டு இவர் ஊருக்கு திரும்பி வந்து விவசாயத்தை பார்க்க ஆரம்பிப்பார். பயிரெல்லாம் உற்பத்தி பண்ணுற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ பாகிஸ்தான்லேருந்து இவரை பார்க்குறதுக்கு அதோட இந்த படத்தை எண்டு கார்டு போட்டு முடிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.